வெல்கம் டு அவர் சேனல். சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ரிஃப்ரெஷிங்கான மொஜிட்டோ ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வச்சே செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சம்மருக்கு ஈஸியாக அவைலபிளில் இருக்கிற இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோவை செய்யலாங்க. அதுக்கு 2 ஸ்லைஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர்மெலோனை சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வாஷ் பண்ண புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர்மெலன் ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வாட்டர்மெலன் க்ரஷையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த வாட்டர்மெலன் க்ரஷ் உங்ககிட்ட இருந்தால் ஓகே, இல்லைன்னாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை எல்லாமே க்ரஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லாத்தோடைய ஃப்ளேவர்ஸும் வெளியே வரும். வாட்டர்மெலன், அப்புறமா புதினா, லெமன் எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸும் வெளியே வரும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் மொஜிட்டோஸ் செய்யும் போது நம்ம கிளப் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கிளப் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ரெசிபியாக ஆரஞ்சு மொஜிட்டோ தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆரஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். கைகளாலேயே ஸ்க்வீஸ் பண்ணதுனால சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஸ்பூனை வச்சு சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறேங்க. இப்போ ஒரு கிளாஸில் 2 லெமன் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்ச் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக ஆரஞ்ச் க்ரஷையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் க்ரஷ் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆரஞ்ச் ஜூஸ் மட்டுமே போதுமானது. எல்லா இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக கிளப் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. கிளப் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சஸ் வச்சு வீட்லேயே சுலபமாக ஆரஞ்ச் மொஜிட்டோ தயாராகிடுச்சுங்க. வர்ஜின் மொஜிட்டோ சொல்லக்கூடிய லெமன் மொஜிட்டோ செய்யலாங்க. அதுக்கு லெமன் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் லெமன் வரைக்கும் நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக சுகர் சிரப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடைசியாக இது கூட வாஷ் பண்ண புதினா இலைகளை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வர்ஜின் மொஜிட்டோக்கு மட்டும் கிளப் சோடாவும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ப்ரைட், 7up போன்ற எந்த சோடா வேணானாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இன்றைக்கி கிளப் சோடா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். சுலபமாக வர்ஜின் மொஜிட்டோ வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சம்மரில் இந்த வெயிலோட ஹீட்டை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் மொஜிட்டோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட இந்த சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.